ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்களா, அதிகமான அமௌண்ட் போடல. டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ். இப்போ டெஸ்ட் பேஜ் வைக்கிறோம் அப்படின்னா +2 புக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின், சமச்சீர் புக்கு, இல்லை சிபிஎஸ்சி, என்சிஆர்டி, ஸோ அந்த மாதிரி புக்கில் இருந்தெல்லாம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வராது. இன்கேஸ் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ, நிறைய பேர் அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அப்போ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சில பேர் அந்த ஆன்லைனில் அந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. ஓல்டு பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் சாரோட புக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராது. ஓல்டு பிஜிடிஆர்பி இருந்து மேக்ஸிமம் நான் எடுக்க மாட்டேன். சரிங்களா, இது வரைக்கும் பிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வராது நம்ம வைக்கிற டெஸ்ட்ல. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வருமே தவிர, ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த புக்கே இருக்கு, நம்ம அதுலயே டெஸ்ட் வச்சா அதுக்கு என்ன டெஸ்ட் பேஜுக்கு அர்த்தமே கிடையாது. சரிங்களா, கொஸ்டின் எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கொஸ்டின் எடுத்தாலுமே ஒரு 4-5 டாபிக்கை கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டெஸ்ட் வச்சாதான் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸா இருக்கு, அதாவது ரொம்ப செட்டு நெட்டு அந்த கேட் அந்த லெவலுக்கு இருக்காது. பிஜிடிஆர்பிக்கு இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியா லைட் கொஞ்சம் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 1 மார்க் தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். நம்ம சிஎஸ்ஆர் லெவல்ல கேட் லெவல்ல எடுத்தாலும் இங்க அது எல்லாமே வரப்போறது கிடையாது. சரிங்களா, ஓல்டு பிஜிடிஆர்பி பேட்டர்ல தான் எடுக்க போறோம். ஸோ 1 மார்க் தான், பட் அதே கொஸ்டின்ஸ் வராது. எந்த ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸும் நமக்கு ரிப்பீட்டடா வராது. ஸோ அதுக்கு அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் இன்கேஸ் நான் டெஸ்ட் பேஜ் வச்சேன் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ். பாருங்க, இப்போ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, the above hydration can be carried out. ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல வாட்டர் அடிஷன் பண்றோம். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் சார்னு சொல்லியிருக்காரு தனபால் சார். அது மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணா இந்த மாதிரி சால்வ் பண்ணி காட்டுவோம். சரிங்களா, நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த நம்பர் இருக்கு, ஸோ அதை கால் பண்ணி கேளுங்க. ஸோ எவ்வளவு பேர் இன்கேஸ் வில்லிங்கா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.